சுமதி மேகவர்ணன் கவர்னருடைய ஸ்டேட்மெண்ட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கு. என்ன வேணால் நடந்துட்டு போகுது, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஸ்டேட் மேலே கான்ஸ்டியூஷனுடைய ஒரு சீஃபாக இருக்கக்கூடியவர் ஒரு சார்ஜ் வைக்கிறாரு அப்படின்னா அது எந்த தரவுகளின் அடிப்படையிலானது அப்படிங்கிறத ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நாங்கள் விரும்புகிறோம். சரியா? நீங்கள் தான் ரூலிங் பார்ட்டியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே வந்திருக்கிறதுனால யூனியன் கவர்மெண்ட்டோட கவர்னருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எந்த தரவு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட தரவுகளா? தமிழக அரசோட தரவுகளே இருக்கு இல்லைங்களா? இப்போ முதல்வர் பல முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனார். நாங்கள் அந்நிய முதலீடுகளை ஈர்க்க போகிறோம்னு சொல்லி இது முறை 4-5 முறைக்கு மேலே போயிட்டு வந்திருக்கிறோம். 5 முறை. அப்போ ஒவ்வொரு முறையும் நாங்கள் எத்தனை முறை போயிட்டு வந்தோன்னா எவ்வளோ முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தோம்னு சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். எங்கே வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க? இவங்க சொன்னதுக்கும் இங்கே ஆக்சுவலான முதலீடுகளுக்கும் எவ்வளோ முரண் இருக்கு. நீங்கள் சொன்னீங்க MOU சைன் பண்ணோன்னா உடனே இன்னைக்கே அது நடந்துராது. அவர் போயிட்டு முடிச்சிருச்சுல, ஆட்சியே முடிய போகுது. 4.5 வருஷம் ஆச்சு. எத்தனை நிறுவனங்கள் இங்கே முதலீடு செய்யப்பட்டிருக்கு. வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொன்னா டிஆர்பி ராஜா என்ன பண்றாரு? வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சு இதான் வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறாங்க. என்ன நீங்க என்ன அரசு நடத்துறீங்களா, என்ன அங்கே உட்காந்து காமெடி தர்பாரதா பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்து இங்க முதலீடுகள் வருதா இல்லையான்றது எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியுது. கவர்னர் அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு, சிறு குறு நடுத்தர தொழில் முனைவர்கள் கூட பிரச்சனையா இருக்குன்றத நம்ம தினம் சோசியல் மீடியா பார்த்தாலே தெரியுங்க. இங்க நீங்க இங்க கட்சி நடத்துறவங்கள இருந்து சின்ன பொறுப்புல இருக்கவங்கள இருந்து கவுன்சிலர்கள் இருந்து அங்க போய் நின்றுட்டு அவங்கள போய் மிரட்டுறது, பணம் கொடுன்னு சொல்லி கேட்கறது, மாமூல் குடிச்சது எவ்வளவு வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. தொழில் முனைவர்களுக்கு அப்பட்டமான மிரட்டல் நடக்குதெல்லாம் பண்ணுது. ஒரு மாநிலத்துல ஒருத்தவங்க தொழில் முனைவர் தொழில் தொடங்கணும்னா என்ன நினைப்பாங்க? ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? எங்க திரும்பினாலும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம எங்க திரும்பினாலும் ரவுடிசம். நீங்க யோசிச்சு பாருங்க, எங்க பண்ணுவாங்க? எப்படி இங்க ஒரு தொழில் தொடங்குறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் இங்க தமிழ்நாட்டுல இருக்கா? சுந்தர் பிச்சை அவர்கள் ஒரு தமிழர், அவர்கிட்ட பேசி உங்களால இங்க பிசினஸ் எடுத்துட்டு வர முடியல. எல்லா பிசினஸும் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. கியா நிறுவனத்தோட பிசினஸ் ஆந்திராவுக்கு போகுது, சவுத் கொரியாவோட இது ஆந்திராவுக்கு போகுது. நீங்க என்ன சொன்னீங்க? ஃபாக்ஸ்கான்ல இருந்து வருது. நீங்க ஃபாக்ஸ்கான்ல இருந்து வேற இது கொடுக்குறாங்க. டிஆர்பி ராஜா திருப்பி என்ன சொல்றாரு? இல்ல இது வேற அப்படின்றாரு. திரும்ப வேற எங்க வந்தது? இதான் நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க தொழில் இதுல முதலீடுகளை எப்படி பின்தங்கி போச்சுன்னு சொன்னாருன்னு ஐயா கேட்டார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி தரவுகள் வந்திருக்குல்லங்க. ஆந்திரா தாங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கு. கிட்டத்தட்ட 25.9% கிட்ட இன்னைக்கு இந்தியாவோட ஒட்டுமொத்த முதலீடுகள்ல 4ல் 1 பங்கு ஆந்திரா எடுத்துட்டு போகுது. இங்க தமிழ்நாடு எங்க இருக்கு? 4.9%ல இருக்கு. 6th பிளேஸ்ல இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க போச்சு தொழில் முனைவர்கள்? எங்க ஏன் வர பயப்படுறாங்க? ஏன் முதலீடுகள் வரல? எங்க திரும்பினாலும் சாராயம், கஞ்சா. இங்க எப்படி ஒரு பாதுகாப்பான சூழல்ல ஒரு தொழில் தொடங்குறதுக்கான சூழலை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்களா? எதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? இங்க பக்கத்துல இருக்க ஆந்திரால போகுது எல்லா பிசினஸும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விட்டுக்கிட்டு? அப்ப தொழில் முதலீடுகள் நடக்காம இருக்கா? நீங்க இப்ப வெளியே கொடுங்க, கவர்னர் பொய் சொல்லிட்டாருங்க, இதெல்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கோம். நீங்க என்ன முதலீடுகள் கொண்டு வந்துட்டீங்கன்னா பிரியாணி கடை ஓபன் பண்ணிருக்கிறோம், பிரியாணி கடையில 300 கோடி முதலீடுன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன முதலீடுகள் வந்திருக்கு? நீங்க இது வரைக்கும் வெளிநாடு போயிருக்கீங்கல்ல, சோ வெளிநாடு போனதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணிட்டு தடவை போயிட்டு வந்திருக்கீங்க? அத்தனை செலவுக்கு நீங்க எவ்வளவு வந்திருக்கு முதலீடுகள்? வெள்ளை அறிக்கை கொடுங்க சார். நீங்க வெள்ளை அறிக்கை கொடுத்தா எல்லாரும் வாய் மூடிக்க போறாங்க. ஆமா கவர்னர் அப்பட்டமா போய் பேசுறாருன்னு சொல்லிட்டு போலாம்ல. நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து எஜுகேஷன் சிஸ்டம் சொன்னதுக்கு ஐயோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவமானப்படுத்திட்டாங்க, டீச்சர்ஸ் யாரையும் அவமானப்படுத்தல. நீங்க இங்க எஜுகேஷன் சிஸ்டம் இங்க வச்சிருக்கவங்க நீங்க பண்ற தப்பு. இன்னைக்கு ஆசிரியர்கள்ல நியமனத்துல எவ்வளவு முறைகேடு நடக்குது. ஒரு கவர்மெண்ட் ஜாப் எது பண்ணணும்னா அதுக்கு நீங்க பணம் வாங்குறீங்க. எல்லாம் நடக்குறீங்க. யூனிவர்சிட்டியில நடந்துட்டு இருக்கப்ப எத்தனை வெளியில வந்துச்சுங்க? ஒரே இதுல யூனிவர்சிட்டியில 2-3 இங்க யூனிவர்சிட்டியில வேலை பாக்குறாங்க, இன்னொரு யூனிவர்சிட்டி வேலை பாக்குறாங்க. ஸ்கேம் வந்ததா இல்லீங்களாங்க? ஒரே ஆசிரியர் 3 இதுல இருக்காங்க, ஸ்கேம் வந்தது இல்ல. என்ன நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க? அதே போல இதுக்கு முன்னாடி விசியை நாங்க தான் வச்சுக்கணும் நீங்க கவர்னர் எடுத்து பண்ணீங்க. எத்தனை ஊழல்கள் யூனிவர்சிட்டியில நீங்க அப்ளை பண்றதுல ஒரு ப்ரொஃபசர்ல இருந்து எல்லாத்துக்கும் எவ்வளவு அமௌண்ட் போட்டு வாங்கினாங்க டிஎம்கேல அப்படின்றது எல்லா நியூஸ்ல வந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸோட பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு 10வது படிக்கிற பையனை எடுத்துட்டு போயிட்டு ஒரு புக்கை கொடுத்து தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ படிக்க சொல்லுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை எந்த லெவல்ல இருக்கு இன்னைக்கு எஜுகேஷனோட தரம்? என்ன பண்றீங்க நீங்க? அடுத்தது நீங்க இன்னைக்கு டீச்சர்ஸை பத்தி அவமானப்படுத்திட்டாங்கங்கறாங்க. டீச்சர்ஸ் ஹையர் எஜுகேஷன் டீச்சர்ஸ் எழுதுற ஒரு எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 83,000 பேர் தமிழ்ல ஃபெயில் ஆகுறாங்க. அப்ப டீச்சர்ஸோட லட்சணமே இப்படி இருந்தா அவங்க எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்க? அப்ப நீங்க அவங்களோட தரத்தை உயர்த்துறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? சென்னை யூனிவர்சிட்டியில டீச்சர்ஸ்க்கு அந்த ப்ரொஃபசர்ஸ்க்கு உங்களுக்கும் சேலரி கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு அரசு சொல்லுது. அப்போ நீங்க அப்ப இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவங்க எப்படி ஆர்வமா பாடம் சொல்லி கொடுப்பாங்க? இன்னைக்கு ஸ்கூல்ல பாருங்க பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நீங்க அவங்களை எப்படி ட்ரீட் பண்றீங்க? ஆசிரியர்களை குரு தெய்வத்துக்கு ஈக்குவலா வச்சிருக்கிற தமிழகத்துல
ஆசிரியர்களை கையை காலை பிடிச்சி இழுத்து கொண்டு தூக்கி விட்டேறீங்க. ஒருத்தர் இன்னைக்கு உயிர் இழந்திருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் இந்த முதல்வரால இந்த உயிர் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்களே இப்படி எங்க திரும்பினாலும் போராட்டம் ஆர்ப்பாட்டம், எங்க திரும்பினாலும் வந்து ஆசிரியர்களை ப்ராப்பரா நியமிக்கிறது கிடையாது, நியமிச்ச ஆசிரியர்களை எங்களை ஒழுங்கா மானிட்டர் பண்றது கிடையாது, அவர்களுக்கு சரியான கல்வி வசதி. நீங்க சொல்லுங்க, எனக்கு அரசு பள்ளிகள்ல கிளம்பி மைக் எடுத்துட்டு சத்தியம் டிவாங்க, எத்தனை அரசு பள்ளிகள்ல டாய்லெட் இருக்கு, எத்தனை அரசு பள்ளிகள்ல மேற்கூரை சரியா இருக்கு, எத்தனை அரசு பள்ளிகள்ல குடிக்க தண்ணி இருக்கு, யோசிச்சு பாருங்க. குடிக்க தண்ணி கிடையாது. அந்த மாதிரி நீங்க தரத்துல வச்சுக்கிட்டு எப்படி நீங்க வந்து கல்வியோட தரம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி ரோசம் வருது? எங்க அரசு கல்வியில எங்க தரமா இருக்கு? நீங்க கல்வியில நீங்க என்ன பண்றீங்க, கல்வியை சிறந்த தமிழ்நாடுன்னு நீங்க வந்து விளம்பரப்படுத்திக்கிறதா இருக்கீங்களே ஒழிஞ்சு அதுல பண்ண காசுல ஒரு 100 ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து டாய்லெட் கட்டி இருக்கலாங்க. அதை விட்டுட்டு நீங்க அதை செய்யறதை விட்டுட்டு வெறும் விளம்பரத்துல மட்டுமே நீங்க மோகமா இருந்தீங்கன்னா அதை சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? இங்க எங்க தரம் இருக்கு கல்வியில? சுமதி மேகவர்ணம், நீங்க பொதுவாக பேசுறீங்க. எங்கேயாச்சும் இந்த ஸ்கூல்ல இல்ல அப்படின்ட்டு எங்கேயாச்சும் பாயிண்ட் அவுட் பண்ணி பிஜேபியாவது எங்க இதுக்கு முன்னால எங்கேயாச்சும் காட்டி இருக்கிறாங்களா? இல்ல கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு இல்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அன்பில் மகேஷ் இருக்காருல்ல, அவரோட ஊர்லயே அரசு பள்ளி மாணவர்கள் மரத்தடியில உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னு அண்ணாமலை அவர்களும் எல்லாரும் வந்து இது போட்டாங்க, பதிவு போட்டாங்க. என்ன பண்ணீங்க நீங்க? எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் வெயில உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க? தொடர்ந்து பதிவுகள் வந்துகிட்டு தானே இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன தகவல் இல்லாம இருக்கு சொல்லுங்க. மேற்கு இப்ப ஒரு காம்பவுண்ட் சுவர் இடிந்து வந்து ஒரு அரசு பள்ளி மாணவன் உயிரிழந்தானா இல்லையா? அது பொய்யா? அது தரவு இல்லையா? மேற்கூரை எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல இருந்து விழுந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? வந்து இதுக்கு முன்னாடி வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சற்று ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு காம்பவுண்ட் சுவர் இருந்து வந்து ஒரு மாணவர் இருந்தாரு. உடனே நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு குழு அமைச்சிருக்கோம், எங்கெல்லாம் தமிழகம் முழுக்க வந்து அரசு பள்ளிகள்ல வந்து கட்டிடங்கள் வந்து சரியில்லையோ எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க, சரி பண்றோம். அந்த குழு என்னாச்சு? அந்த ரிப்போர்ட் என்னாச்சு? அது மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒன்னொன்னுக்கும் குழு வைக்கிறோம், ஒன்னொன்னுக்கும் ஒரு ஆணையம் போடுறோம், ஒன்னொன்னுக்கும் ஒரு பண்றோன்றீங்களே ஒழிஞ்சு அதோட ரிப்போர்ட் என்ன, அதன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்றது வந்து எதுலயுமே வந்து ரெக்கார்டே ஆகிறது இல்லையே. அப்ப நீங்க கல்வியை பத்தி சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? எங்க அரசு பள்ளியில மணிக்கு படிக்கிற எங்க பிள்ளைங்களை பத்தி எங்களுக்கு தெரியுதுங்க. அந்த குழந்தைகளுக்கு 10வது படிக்கிற குழந்தைகளுக்கு கூட 5வது பாட புத்தகத்தை கொடுத்தா படிக்க வரல. அந்த அளவுக்கு நீங்க தரத்தை வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க எப்படி வந்து நீங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் பத்தி சொல்றாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு லட்சமா செலவு பண்ணி படிச்சுட்டு வெளியில வந்து 7000 ரூபாய் 8000 ரூபாய் சம்பளத்துக்கு டெலிகாலரா வேலைக்கு போயிட்டு இருக்கும். இன்ஜினியர்ஸ் நீங்க இன்ஜினியரா வெளியே அனுப்புறீங்களா? அவனுக்கு அந்த ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்னா அவனுக்கு ப்ரோக்ராமிங், கோடிங், அது பத்தின கம்ப்ளீட் பிராக்டிகல் நாலேஜ் இருக்கு அன்னைக்கு எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்லயும். அதுக்கான இதை வந்து ஸ்டாண்டர்ட் வந்து நீங்க வந்து இது பண்றீங்களா, ஃபாலோ பண்றீங்களா? அதை ஸ்ட்ரிக்ட்டா நீங்க எதை பண்ற மானிட்டர் பண்றீங்களா? இல்ல அது மேல நடவடிக்கை எடுக்கிறீங்களா? இதை சொன்னா உங்களுக்கு கோபம் வரக்கூடாதுங்க. இது என்ன நிதர்சனம்ன்றது இல்ல அவர் சொல்றது பொய்னா இல்லை உண்மை. இத்தனை இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ், இத்தனை லட்சம் பேர் வெளியில வரான், இத்தனை லட்சம் பேர் இன்ஜினியர் வேலைக்கு தான் போறான். ரெக்கார்டு கொடுங்க. எத்தனை இன்ஜினியர்கள் டெலிகாலிங் வேலைக்கும் ஜொமேட்டோக்கும் ஸ்விக்கிக்கும் டெலிவரி பாய்ஸா போயிட்டு இருக்காங்க. நீங்க ப்ராப்பரான இன்ஜினியர்ஸை தரமா உருவாக்கி இருந்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கேம்பஸ் இன்டர்வியூ போறாங்கல்ல, கேம்பஸ் இன்டர்வியூ போற HR எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி பாருங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு, ஒரு இன்டர்வியூல எப்படி ஃபேஸ் பண்ண தெரியுது, அவனுக்கு பேசுற ஸ்கில் எப்படி இருக்கு, அவனோட நாலேஜ் படிப்பு அறிவு எப்படி இருக்கு கேளுங்க. அதை நீங்க தயார் பண்றதை விட்டுட்டு அதை சொன்னா உடனே ஆளுநர் வந்து இவங்களை அவமானப்படுத்திட்டாரு. இது அவமானப்படுத்துறது கிடையாது. நீங்க லட்சமா செலவு பண்ற அந்த மாணவர்களை வஞ்சிக்கிறீங்க, அந்த பேரண்ட்ஸை வஞ்சிக்கிறீங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இத்தனை லட்சம் கட்டினா என் புள்ள இன்ஜினியர் ஆயிடுவான் அப்படின்னு நம்பி உங்களை வந்து விடுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் நம்பி தான் வரான். அவனுக்கு இந்த இன்ஜினியரிங் காலேஜ் விட்டு வெளியில வரப்பதான் தெரியுது நம்ம படிச்சிருக்கிறதுலாம் வெறும் ஏட்டு சொரக்கா கூட கிடையாது. அதுலயும் ரொம்ப அறகுறையான ஒரு கல்வி. இதை வச்சு நம்ம எப்படி வேலைக்கு போறதுன்னு அந்த இன்ஜினியரிங் படிக்கிற மாணவனுக்குமே அவன் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் எந்த அளவுக்கு அந்த காலேஜ்ல ஒரு தரமில்லாத கல்வியை பட்டிருக்கு. அப்படியேப்பட்ட காலேஜுக்கு ஏன் யூனியன் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்குது? நாங்க என்ன சொல்றோம், இங்க கல்வியில வந்து இங்க மாநில பட்டியல இருக்குல்ல, பொதுப்பட்டியல இருக்கு. மாநில கல்வியில நீங்க உங்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் காலேஜுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் சார், உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கா இல்லையா, அவங்க எத்தனை யூனிவர்சிட்டிக்கு காலேஜஸ்க்கு நீங்க விசிட் போயிருக்கீங்க? தரமில்லாத கல்வின்னு சொல்லி நீங்க தரமில்லாத எஜுகேஷன் சொல்லி ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அது மேல அவங்க நடவடிக்கை எடுக்கல. சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருக்கீங்கல்ல, கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்காங்க. அவங்களோட வேலை என்ன? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுதான் நாங்க கேக்குறோம். தமிழக அரசு மானிட்டர் பண்ணணும் இல்ல? பேசலாமா? சுமதி மேகவர்ணம், நீங்க சொன்னீங்க இல்லையா, எந்த தரவுகளின் அடிப்படையில் வந்து 0 பாயிண்ட் டிராப் அவுட்ன்ட்டு அவர் சொல்லும்போது நான் கூட கேட்டேன், நீங்க இப்போ சிரிச்சிங்க. கரெக்டா? நீங்களும் கேட்டீங்க. எந்த கவர்னர் சொல்லக்கூடியது எந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சார் ஓகே சார் ஓகே அது நாங்க கேட்டோம். அதுக்கு வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. கரெக்டா? தமிழ்நாடு அரசு தான் பதில் சொல்லணும்ட்டு தினந்தோறும் செய்தியில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னீங்க.
அதை ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக நீங்கள் பேசலாம். தினந்தோறும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே அந்த மரத்தடியில் ஸ்கூல் குழந்தைய உட்காந்து படிக்கலையா, இந்த ஸ்கூலோட சுவர் இடிந்து விழலையா, இந்த சீலிங் பெயர்ந்து விழலையா அப்படின்னு நீங்கள் பேசலாம். கவர்னரும் அதையே பேசலாமா? கவர்னர் ஸ்கூல் இடிஞ்சு விழுந்ததை பற்றி சொல்லலை. அவர் சொல்லியிருக்கிறது வந்து சைல்டு அந்த எஜுகேஷனில் வந்து இதுலேருந்தே பிரைமரி எஜுகேஷன்லேருந்தே வந்து குவாலிட்டி சரியில்லை, குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. எங்க சரியா இருக்கு இல்ல இல்ல நீங்க சுமதி மேகவரம் என்னன்னா நாங்க வந்து இத வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டு கொண்டு போக விரும்பல. நாங்க என்னன்னா இங்க பாருங்க தமிழ்நாட்டில் சரியில்லை அப்படின்னா இது வந்து இது யூனியன் ஆஃப் ஸ்டேட் சரிங்களா. நீங்கள் மரியாதைக்குரிய ஆளுநர் பிரதம மந்திரியினுடைய அத்தனை பிரதமராக மோடி வந்த பிறகுதான் இந்த நாடு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறத எல்லா இடங்களிலும் திரும்ப திரும்ப சொல்கிறார் என்றால் பிரதமர் மோடி வந்த பிறகு கடந்த 11 ஆண்டுகளில் தமிழ்நாடு மட்டும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறதான்ட்டு நாங்க தமிழ்நாடு மட்டும் பின்னோக்கி போகும். இப்ப அவர் சொன்னார்ல ஜிடிபில வந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 16% அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சொன்னாங்கல்ல. இப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி இல்ல அப்படின்னா இது 20% தாண்டி இருக்கும். புரியுதுங்களா? இது கூட இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நாங்க என்ன சொல்றோம்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இவங்க சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா நீங்க சொல்லுங்க. தினமும் நியூஸ் பேப்பர் எடுத்தா எத்தனை பாலியல் துன்புறுத்தல் கேஸ்கள் வந்துட்டு இருக்கு சொல்லுங்க. பெண்களுக்கு காவல்துறை யூனிஃபார்ம் போட்ட பெண்களுக்கே வந்து பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. போக்சோ வழக்குகள் 50% மேல அதிகமா இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? இது இங்க போக்சோ வழக்குகள் 50% மேல அதிகமா இருக்குன்னு எந்த தரவுகள்ல பாத்தீங்க? இல்ல போக்சோ வழக்குகளே இல்ல. இங்க பாருங்க இல்ல நீங்க என்ன சொல்றேன்? இல்ல மேடம் ஒரு நிமிஷம் பாருங்க. எல்லா வழக்குகள் அதிகமா இருக்கு. அதுக்கு உங்களோடதுல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப திமுக சார்பில் என்ன பண்ணிருக்காங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் தைரியமா வெளியே வந்து கவர்னர் பத்தி நான் சொல்றது பெண்களோட பாதுகாப்பு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? சத்தியம் டிவி சார்பில் இல்ல பெண்கள்ல பிரச்சனையே இல்லைன்னு சொல்றீங்களா? பாலியல் துன்புறுத்தல் இல்லங்கிறீங்களா? பேசுறோம் 2024 வரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்து தரேன். நான் உங்களுக்கு அந்த டேட்டா இருக்கு. 2024 பண்ணதுலயே நீங்க எப்படி போய் பேசுறீங்க? நீங்க சொல்லுங்க. எத்தனை % இருக்கு நீங்க சொல்லுங்க. NCRB தான் ரிப்போர்ட். NCRB ல எவ்வளவு வந்திருக்கு? NCRB 23 வரை தான் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா 23 வரைக்கும் எத்தனை % இருக்கு? நீங்க சொல்லுங்க. 23 வரைக்கும் போக்சோ வழக்குல எத்தனை % இருக்கு? 23 முன்னாடி நீங்க ஆமா சார். எந்த வருஷத்துல இருந்து 2001க்கு முன்னாடி இருந்ததும் 2001ல இருந்து 2023ல இருந்ததுக்கும் எத்தனை வழக்குகள் அதிகமா பதியப்பட்டிருக்கு சொல்லுங்க. 2001 நீங்க எடுத்து சொல்லுங்க. அத நீங்க சொல்லுங்க மேம். இல்ல நீங்க இல்லன்னு சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க. 2023 வரை தான் ரிப்போர்ட். ஆமாங்க 2021க்கு முன்னாடி இருந்ததுக்கும் 2001ல இருந்து 2023க்குள்ள வந்த டேட்டாவுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நீங்க NCRB டேட்டாவை எடுத்து பாருங்க. போக்சோ வழக்குகள் அதிகமா இருக்கு. பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகமா இருக்கு. இல்லன்னு நீங்க சொல்லுவீங்களா? போதை கலாச்சாரம் இன்னைக்கு அதுக்கு காரணம் போதை கலாச்சாரம், கஞ்சா புழக்கம், மெத்து அப்படின்னு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் கண்டதும் வந்துட்டு இருக்கு. இதுவும் இன்னைக்கு ஒரு முக்கியமான காரணம் மாணவர்களோட எஜுகேஷனை பாதிக்கிறது. இன்னைக்கு ஸ்கூல் வாசல்ல கஞ்சா மிட்டாய் விக்குது. என்ன பண்றீங்க? கஞ்சாவோட புழக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்க வீடியோ போடுறீங்களா? இந்த திருத்தணியில 4 மாணவர்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஒருத்தன் வந்து வெட்டுறான். எதனால? கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு ரோட்ல போற ஒரு பையனை வந்து நம்ம ஒரு 5வது படிக்கிற 6வது படிக்கிற பையனை அடிச்சு கொண்டிருக்காங்க. இப்ப நேத்து ஒரு டிராபிக்ல என்னன்னு கேட்ட ஒரு இளைஞரை அடிச்சு கொண்டிருக்காங்க. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் எங்கன்னு வந்து பார்த்தா கஞ்சா புழக்கம் வந்து நிக்குது. அப்ப இந்த கஞ்சா புழக்கம் எப்படி ஸ்கூல் மாணவர்களை பக்கத்திலே அதிகமா இருக்கு? நீங்க வந்து போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும் ஒரு ஒயிட் போர்ட்ல கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்க போதையில்லா தமிழகத்தை உருவாக்கிடுவீங்களா? இந்த இப்ப பொங்கலுக்கு வந்து 518 கோடி ரூபாய் வந்து நீங்க வந்து டாஸ்மாக்ல விற்பனை அதிகமா இருக்கு. அப்ப நீங்க இப்படி இந்த போதையை ஊக்குவிக்கிறது கஞ்சா மெத்தி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க எப்படி நீங்க வந்து குழந்தைகளோட எஜுகேஷன் தான் இருக்கும் நீங்க வந்து சொல்லுவீங்க. இப்ப இது ஒரு முக்கியமான காரணம் தானே. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இல்லன்னு சொல்றீங்க?